வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எந்த கேள்வி பார்க்க போகிறோம்னு சொல்லி டைட்டில்லையும் இருக்குது, போர்ட்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். ஸோ கேள்விக்குள்ளே போவோம். கேள்வியை பாருங்கள். தரப்பட்ட வட்ட வரைவில் காட்டப்பட்டுள்ள தகவலுக்கேற்ப நாடகமும் அரங்கியலும் எனும் பாடத்தை கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 30. இந்த வரைவில் நாடகமும் அரங்கியலும் கற்கிற மாணவர்கள்ட்ட எண்ணிக்கை 30ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கற்கிறவங்க 30 மாணவர்களாம். சரிதானே? எனின் நாட்டியம் எனும் பாடத்தை கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அப்போ நாட்டியத்தை கற்கிறவங்க எவ்வளோன்னு பேர் சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு என்ன செய்யணும்? நாடகமும் அரங்கியலும் 20 பாகையாக்கும் பொழுது 30 மாணவர்களாக இருந்தால் நாட்டியம் எத்தனை பாகைன்னு கண்டுபிடிச்சி எவ்வளவு பேன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நாட்டியம் எத்தனை பாகை, அதாவது எத்தனை பாகை வரும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு முழு வட்டத்தில் மையத்தை எடுத்துக்கொள்ளும் போது அதை சுற்றி இருக்க கோணம் 360 இருக்கும். அப்படி தானே? அப்போ இதில் கொடுத்துருக்காங்க இது 180ன்னு சொல்லிட்டு. அப்போ விகுதி இருக்க இதாவளவும் 180 இருக்கும். சரிதானே? இதாவளவும் 180 இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது 90ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது அவ்வளவும் எவ்வளவா இருக்கும்? 90 இருக்கும். அப்படி இருக்க டைம்ல இது மட்டும் 20ன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் 20ன்னு சொல்லியிருக்காங்க. இது அவ்வளவு 90, இது மட்டும் 20னா இது எவ்வளவா இருக்கும்? 70 பாகையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கணும், இலகுவா கண்டுபிடிச்சு கொள்ளணும். ஓகே தானே? டன் தானே? ஸோ அடுத்து எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 20 பாகையா இருக்கும் பொழுது 30 மாணவர்கள் இருப்பாங்களா இருந்தா 70 பாகையா இருக்கும் பொழுது எனக்கு எத்தனை மாணவர்கள் சொல்லி தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ நான் எக்ஸ் மாணவர்கள் சொல்லி போடுறேன். இது முதலாவது, இது ரெண்டாவது. ஸோ முதலாவதாக நான் பிரிச்சனா இருந்தா எனக்கு எக்ஸ் விட்டு பெருமானம் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸின் கீழ் 30 சமன் 70ன் கீழ் 20. இதை நான் சுருக்குனேன்னு சொல்லி சொன்னால் 0 வெட்டி விட்டுறேன். 0 என்ன செய்யலும்? வெட்டி விட்டுறேன். 0 நான் வெட்டிடுறேன். இப்போ இந்த 30 இங்கே போயிட்டு என்ன செய்ய போகுது? பெருக்க போகுது. ஏன்னா இங்கே பிரிக்குது, இங்கிட்டு போனால் பெருக்கும். மேலே தொகுதியினோட போயிட்டு பெருக்கும் பொழுது 7 3 21. இந்த 0 இங்கே வரும். ஓட்டத்துக்கு பிறகு பகுதியில் 2 இருக்குது, இங்கே எக்ஸ் மட்டும் இருக்குது. எக்ஸுக்கான தீர்வு எவ்வளவா இருக்கும்? 810 2ஆல் பிரிக்கணும். 2 2ஆல் பிரித்தா ஒரு முறை, 0 2ஆல் பிரிக்கல, அது 0. இங்கிட்ட இருக்கிறத சேர்ந்து 10 2ஆல் பிரித்தா 5. அப்போ 5 மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க? நாட்டியம் அப்படிங்கிறத கற்கிறாங்க. ஓகே தானே கேஸ்? கிளியர் தானே? ஓகே பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.